அதான் அடுத்தது நூல் வெளியிடல் நாதன் பதிப்பகத்தினுடைய இந்த புத்தகத்தை நாதன் பதிப்பகத்து மூலமாக தான் வந்திருக்கு. அஜயன் பாலா சிறந்த எழுத்தாளர், இயக்குனர், திரைப்பட கலைஞர் கூட. அவர் நூல் வெளியிட கணலி இதழாசிரியர் கா விக்னேசன் அவர்கள் பெற்றுக்கொள்வார். சரி சரி, அவர் பெற்றுக்கொள்வார். அடுத்தது பேராசிரியர், எழுத்தாளர், நண்பர் பேராசிரியர் பி பாலசுப்ரமணியன் பெற்றுக்கொள்வார். அனைவருக்கும் வணக்கம். குரு 36 என்னுடைய நாதன் பதிப்பகம் மூலமாக வெளியிட்டிருக்கோம். என்னுடைய பதிப்பகத்தில் ஒரு முதல் கவிதை தொகுப்பு அப்படிங்கிற ஒரு சந்தோஷமும் எனக்கு இந்த புத்தகத்தில் இருக்குது. ஆக்சுவலாக என்னென்னா இது வரைக்கும் ஒரு 65 புத்தகங்கள் வெளியிட்டிருக்கேன் கடந்த 10 வருடங்களில். கவிதை புத்தகம் வெளியிடக்கூடாதுன்ற முடிவில் தான் பதிப்பகம் நடத்துகிறேன். ஏன்னா நிறைய பதிப்பகங்கள் நான் துவங்கும் போது எல்லாரும் எனக்கு கொடுத்த அட்வைஸ் என்னன்னா, ராம் சந்தோஷ் எனக்கு கொடுத்த முக்கியமான அட்வைஸ் என்னன்னா, தயவு செஞ்சு நீங்க பதிப்பகம் ரொம்ப நாள் நடத்துறதுன்னா கவிதை புத்தகம் மட்டும் போட்டுறாதீங்க. ஏன்னா யாரும் வாங்க மாட்டாங்க. கவிஞரே இலவசமாக கொடுத்துருவாங்க. அப்புறம் கவிதை இன்னொரு கவிஞர்கள் கவிதை புத்தகத்தை வாங்குறது ரொம்ப கம்மி தான். அதனால் அதற்கான பதிப்பகம் அதனால் உங்களால் சிறப்பாக நடத்த முடியாது அப்படின்னு. அது ஒரு பதிப்பாளராக எனக்கு முதல் முறையாக பெருசாக பதிப்பகத்தில் வச்சு சம்பாதிக்கணும்னு எனக்கு எண்ணத்தில் நான் துவக்கலை. ஆனாலும் எந்த ஒரு விஷயத்தில் இறங்கினாலும் நான் அதில் தோல்வி அடையக்கூடாதுன்ற எண்ணம் எனக்கு எப்பவுமே இருக்கும். அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்ம எந்த ஒரு செயலை செய்தாலும், சிறிய செயலை செய்தாலும் அதை சரியாக செய்யணும். அதை நம்ம அதை வியாபார நிமித்தமாக செய்யக்கூடாது. அதை ஒரு அர்ப்பணிப்போட செய்யணும். ஆனால் அதில் நம்ம முழுமையாக வெற்றி அடையணும் அப்படிங்கிற 3 எண்ணமும் எனக்கு எப்போவுமே இருக்கும். அதனால் நான் பதிப்பகங்கள் என்னுடைய புத்தகங்களை நம்பி தான் அதை நம்பி தான் இந்த பதிப்பகத்தை துவக்கினேன். அதனால தான் நான் பொதுவாக எல்லாமே நெருங்கிய நண்பர்கள் எனக்கு இலக்கியத்தில் அடிப்படையில் நம்ம சிறுகதை எழுத்தாளனாக இருந்தாலும், சிறுகதை எழுத்தாளர்கள் பார்த்தீங்கன்னா நெருங்கிய நண்பர் முருகன் மட்டும்தான். மற்றவர்கள் கவிஞர்கள் தான் எனக்கு நெருங்கிய நண்பர் எல்லாருமே. இன்றைக்கு எழுதக்கூடிய முன்னிலையில் இருக்கக்கூடிய எல்லா கவிஞர்களும் எனக்கு ஏதோ ஒரு விதத்தில் நான் எழுதக்கூடிய காலகட்டத்தில் அவங்க கூட தான் சுற்றிட்டு இருந்தேன். ஆனாலும் யாருடைய கவிதையும் நான் கேட்கல, போடலை. அது அது நான் யாராவது சப்ஜெக்ட் கேட்டாலும் நான் கையெடுத்து கும்பிட்டேன். ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு நான் 65 புத்தகங்கள் போட்டாலும் சிறந்த 100 புத்தகங்கள் அப்படின்ற அடிப்படையில் தான் பதிப்பகம் துவக்கினேன். இன்று இந்த 10 வருடத்தில் எவ்வளோ பேர் பதிப்பகம் இது பண்ணிட்டாங்க. ஆனால் நான் பப்பாசியில் மெம்பர் ஆனாங்க. அவங்க என்னை எடுத்ததே காரணம் நிறைய 200 100 பேர் 120 பேருக்கு மேலே அப்ளை பண்ணியும் என்னை எடுத்ததுக்கு காரணம் நான் போட்ட புத்தகங்களும் அது நான் சரியாக ஒரு தெளிவாக நடத்திட்டு இருக்கேன். நான் இதில் பதிப்பத்தின் மூலம் பெரிய லாபம் சம்பாதிக்காட்டியும் அது தொடர்ந்து நடத்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அது தெளிவாக நடத்திட்டு இருந்தேன். நல்ல புத்தகங்களை தேர்ந்தெடுத்து. ஆனால் முதல் முறையாக என்னுடைய திட்டத்தை பிரேக் பண்ணது நேசன் தான். நேசன் நான் இப்போ அந்த இடத்துல நான் ஒரு சேச்சுரேட் ஆகிட்டேன். இந்த இனிமேட் புத்தகங்களை போடலாம், அது புத்தகங்கள் போடுறவங்களுக்கும் காசு தரலாம், அல்லது அந்த மாதிரியான ஒரு எண்ணத்தில் ஓரளவுக்கு என்னுடைய பதிப்பகத்தை நான் கொண்டு வந்துட்டதால ஓரளவுக்கு விற்பனையாகக்கூடிய பல புத்தகங்கள் இது போயிட்டு இருந்ததால சரி அந்த முடிவு சரி நீ துணிந்து விற்பனைக்குன்னு இல்லாமல் என்னுடைய பொதுவாக பதிப்பகத்துடைய அடையாளமே அது எவ்வளவு தூரத்துக்கு தரமான இலக்கியத்தை அது அது உள்ள அடக்கி வச்சிருக்குது அப்படின்னு. அந்த விதத்தில் கவிதைகளுக்கு நல்ல கவிதைகள், தேர்ந்த கவிதைகளை புத்தகமாக கொண்டு வரலான்னு ஒரு எண்ணம் இருந்துச்சு. அந்த சமயத்தில் தான்
நேசனை வந்து நானும் பேசிட்டு இருந்தோம். அப்போ அவருடைய இந்த குறும்பத்தாறு பற்றி பேசி வரும்போது நான் நேசன் முன்னாடி நான் வந்து முருகன்கிட்ட கால் பண்ணி பிரம்மராஜன் கவிதைகள் பற்றி போடலாம்னு சொல்லிட்டு அந்த ஒரு தொகுப்பு உலக கவிதைகள் தொகுப்பு போடலாம்னு கேட்டிருந்தேன். அதை பற்றி பேசுகிறேன். அப்புறம் வந்து அவர் அங்கே அது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு தெரிஞ்சுது. அப்புறம் தான் நேசன் பேசும்போது நேசன் வந்து இந்த மாதிரி குறும்பத்தாறு வந்திருக்கு போடலாம் அப்படின்னா, சரி புத்தக கண்காட்சிக்கு போடலாம் அப்படின்னா, திடீர்னு ஃபோன் பண்ணி இல்லை நம்ம திடீர்னு ஒரு திட்டம் வந்து இப்படி ஒரு திட்டம் இருக்குது, இங்கே ஒரு புத்தகம் வெளியிட்டு சின்ன அறிமுகத்தோட வாணியம்பாடி நடத்த போகிறோம், அதுக்குள்ளே கொண்டு வர முடியுமான்னாரு. இதுக்கு முன்னாடி நான் கொண்டு வர யோசிச்சிருப்பேன். ஆனால் இப்போ எனக்கு எல்லாமே கை கிடக்குது. முருகனும் வந்து நல்ல உடனே தொடர்பு கொண்டு ஒரு அற்புதமான வடிவத்தில் அட்டையையும் இதையும் கொண்டு வந்தார். கவிதைகள் வாசித்தப்போ எனக்கு உண்மையிலே வந்து ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு. இந்த கவிதைகள் முதல் முறையாக நான் வாசிக்கும் போது எனக்கு நேசனை நல்லாவே தெரியும். முழுக்க முழுக்க ஒரு கவிஞனாகவும் நாங்கள் வந்து கவிஞரான நண்பரானம்பா நண்பராய் கவிஞரானம்பான்ற ஒரு ஒரு சொல்ல முடியாத ஒரு ரெண்டுமே ஒரு புள்ளியில் ஐக்கியமாயிட்டது தான் சொல்ல முடியும். கவிஞர் நேசன் மட்டும் இல்லை, முருகன், ராணி திலக்கு, கண்டராதித்தன், காலபைரவன், அஸ்தான், பொதுவாக புதிய எழுத்து மூலமாக அறிமுகமான ஒரு புயல் போல வந்த 2000க்கு பின் வந்த ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு இலக்கியத்தில் நவீன இலக்கியத்தில் ஏற்பட்ட ஒரு ஒரு அலைன்னு சொல்லலாம். ஒரு அதிசயம். என் வாழ்க்கையிலும் வந்து இவங்க எல்லாம் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்குனாங்க. அது வந்து 2000க்கு பிறகு நவீன இலக்கியத்தில் வந்து ஒரு பார்த்தீங்கன்னா வந்து பெண் கவிஞர்கள் வந்தாங்க. ஃபர்ஸ்ட் அது குட்டி ரேவதி, சிகிரணி மாதிரிலாம் வந்து அதுக்கு அடுத்துதான் வந்து அதே காலகட்டத்தில் 2002 2003 தான். இப்போ புதிய எழுத்து வந்து திரும்ப துவங்கினப்போ ஒரு பெரிய ஒரு மாற்றம் வந்து பெரிய அலை இருந்துச்சு. அப்போ தான் தேரா நதியெல்லாம் துவக்கினாங்க. தீரா நதியில் வந்து புதிய எழுத்தை பற்றி ஒரு தடவை சொல்ல கூட போன மனோன்மணி வந்து அதை திட்டி வந்து தீரா நதியை திட்டிக்கூட ஒரு அடுத்து அந்தளவுக்கு உத்வேகமாக இருந்தார். அப்படி இலக்கியம் வந்து பரவலாக்கம் அந்த சமயத்தில் நினச்சி எல்லாமே பெரிய பற்றி இப்போ உயிர்மை காலச்சுவடு வந்து உயிர்மை போன்ற பெரிய பெரிய இதழ்கள் பெரிசாச்சு. அப்போ இலக்கிய அப்போ குமுதம் மாதிரியான பத்திரிக்கை தீராநதி துவங்குதுன்னா அப்போ தான் வந்து அதனுடைய அது வரைக்கும் சிறு பத்திரிகைன்றது ரொம்ப சின்னதாக இருந்தது. ரொம்ப பிரிவடையும் போது எல்லாருமே வந்து ஒரு பெரிய பிளாட்ஃபார்முக்கு ஏறிட்டு இருந்தாங்க. இப்போ ஜெயமோகன், சுந்தரவம்சை போன்றவங்கலாம் வந்து அது அறியப்படாதவங்க இப்போ புதுவெளிக்கு வந்தாங்க. எல்லாருமே குமுதமானத விடங்கள்ல இலக்கிய பற்றி தீபாவளி மலர்களில் நவீன இலக்கியம் பற்றி பேச்சுகள் வந்து ஒரு சமயத்தில் நவீன இலக்கியம் தன்முகத்தில் தீவிரப்படுத்திக்கக்கூடிய ஒரு சரியான திசையை வந்து புதிய எழுத்து அப்போ தேர்ந்தெடுத்துச்சு. புதிய எழுத்து தான் அந்த இடத்துல. ஏன்னா அது வரைக்கும் இலக்கிய பத்திரிக்கைன்னு சொல்லக்கூடிய உயிர்மை காலச்சுவடெல்லாம் கூட வந்து இதுவாகிட்டப்போ மிக தீவிரமாக தன்முனைப்போட அதில் ரொம்ப தெளிவாக இருந்தார். உண்மையிலே மனோன்மணி வந்து உண்மையிலே அதில் ரொம்ப தெளிவாக இருந்தால் அதில் அவருக்கு ஒரு திமிரு இருந்தது. ரொம்ப சரியாகவும் அதை செயல்பட்டார். அந்த ஒரு எத்தனை எழுத்து புதிய எழுத்து வந்து அந்த சமயத்தில் ஒரு 15-20 இதழ் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அத்தனையுமே வந்து அப்போ அதன் வழியாக வந்த வெளிப்பட்ட ஒரு முகம் இலக்கிய முகம் அப்படிங்கிறது அந்த இலக்கிய முகத்துக்கு சொந்தக்காரர்களாக இருந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்போ ஜி முருகன், ஸ்ரீநேசன், ஜீவன் அது கூட எழுதியிருந்தாலும் அவர் இந்த இதில் வந்து ஐக்கியமாயிட்டார். அப்போ கண்டராதித்தன், காலபைரவன், நசதா, ராணி திலக்கு, குலசேகர், நம்ம நீலகண்டன் போன்ற இந்த படைப்புலகம் சார்ந்த இந்த பகுதியை சார்ந்த வடார்காடு, தென்னார்காடு, தொண்டை மண்டல் இது சார்ந்த ஒரு ஒரு எழுத்து இலக்கிய ஒரு ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அது ஒரு முக்கிய தமிழ் இலக்கியத்துக்கு ஒட்டுமொத்தமாக வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் தமிழ் இலக்கியத்தில் ஒவ்வொரு நிலப்பகுதி ஆட்கொடுக்கு. அப்போ எனக்கு குறிப்பாக இந்த காலகட்டத்தில் ஒரு பெரிய புற்றீசல் வந்தாங்க. அது நிறைய சமூகத்தை நிறைய தமிழ் இலக்கிய நவீன இலக்கியத்தை மிகப்பெரிய அளவில் பாதிச்சுது. அந்த பாதிப்பில் வந்து நானும் அப்போ சென்னையில் இருந்ததால் சென்னையில் ஏதோ ஒரு விஷயமா நான் வந்து வேற ஒரு இதில் இலக்கிய குழுவோடு இருந்தது. அப்போ வந்து அடிக்கடி எனக்கு முருகன் மட்டும்தான் அப்போ பரிச்சயம் வந்தது. அந்த சமயத்தில் தான் நானும் வந்து என்னுடைய சிறுகதைகள் மூலமாக நவீன இலக்கியத்தில் செயல்பட்டு இருந்தேன். நானும் சங்கர்ராம சுந்தரம், தலவாய் சுந்தரம் சென்னையில் ஒரு சிறு அமைப்போட செஞ்சுட்டு இருந்தேன். ஒரே ஒரு தடவை வந்து நகுலன் கூட்டத்துக்காக வாணியம்பாடியில் வந்து நம்ம இது வாணியம்பாடியில் இது காவலர் ஜமீன் அதில் வந்து அப்போ தான் வந்து 2 பேரும் இவங்களை வந்து முறையாக சந்திக்கிறேன்.
நேசனையும் எல்லாரையும் வந்து மறுபடியும் சந்திக்கிறேன். நாங்கள் சேகர் ராமசுப்ரமணியம், வெளி ரங்கராஜன் வந்து நாங்கள் வந்து ஒரு 10 பேரும் இங்கே வந்து நகிழ்வாக ஒரு இரவு வந்து அந்த இது நடத்தணும். ஒரு பெரிய விருந்து. அப்போ தான் குமாரம் பாயிரம், பழனிவேலு எல்லாரையும் சந்திக்கிறேன். பழனிவேலு ஒரு முக்கியமான பிரதிநிதி. குமாரம் பாயிரம் இவங்களை பார்த்த உடனே எனக்கு ஒரு ஒரு பெரிய ஒரு அது என்னன்னு தெரியல, ஒரு ஒரு என்னுடைய ஏன்னா நான் வந்து என் கூட இருந்தவங்க எல்லாம் ஃபுல்லாக தென்பகுதி ஆட்களாக இருந்தாலும் நான் வந்து இந்த பகுதியில் தான் வளர்ந்தேன், காஞ்சிபுரம் பகுதியில் தான் வளர்ந்தேன். அதனால் இவங்க எல்லாரோடையும் இவங்க மேலே எனக்கு வந்து ரொம்ப சட்டுன்னு வந்து எல்லாரோடையும் ஒரு ஒரு அதுக்கு காரணம் வந்து பிற்பாடு நினச்சி என்னுடைய நீர் பாலாறு நீர் தான் எல்லாருக்கும் காரணம் அப்படின்ட்டு எல்லாரோடய அந்த பாலாறு நீர் வந்து என்னை வந்து சேர்த்துருச்சுன்னு. அப்படி தான் வந்து பரிச்சயமானார்கள். அதுக்கப்புறம் சென்னையில் அடிக்கடி பார்த்து அதுக்கப்புறம் நம்ம கண்டராஜத்தினுடைய புத்தக வெளியீட்டு தொடர்ந்து இங்கே வந்து பல கூட்டங்களுக்கு நானும் வந்து இங்கே வாணியம்பாடியும் சரி, ஆம்பூர்லேயும் வேலூர்லேயும் பல கூட்டங்களுக்கு தொடர்ந்து வந்து இங்கேயே பல நாட்கள் வந்து நேசன் கொஞ்ச நாள் சென்னையில் இருந்தார். அப்போ சென்னையில் இருந்ததால் நாங்கள் அடிக்கடி சந்தித்தோம். பல சந்திப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதிசயமாக தான் இருக்கும். எனக்கும் நேசனும் அதை மறந்துருக்க மாட்டார் பல சந்திப்புகளை. அந்த சந்திப்புகள்லாம் இந்த இடத்துல சொல்லவும் முடியாத ஒரு ஒரு அந்தளவு நிகழ்ச்சி தன்மையானது. ஏன்னா பல இரவுகள் நாங்கள் வந்து விடிய விடிய ஒரு 15 பேர் சேரும். இந்த மாதிரி இந்த உங்களை எல்லாரும் கிட்டத்தட்ட வந்து அப்போ ஒரு ஒரு நாடகம் வந்து இரவு முழுக்க இலக்கியம் பேசிட்டு இருப்போம். அப்போ நாங்கள் வந்து ஒரு வடபழனியில் எங்களுக்காக ஒரு அறை இருந்தது. அப்போ எப்படி தான் அந்த சந்திப்பு நடந்ததுன்னு தெரியல. ஒரு கிட்டத்தட்ட இங்கேருந்து அந்த காலங்களில் நாங்கள் பெரும்பாலும் பேசுவது இலக்கியம் குறித்தாகத்தான் இருக்கு. இல்லை இலக்கியம்னா ஒரு கவிதை குறித்ததாக இருக்கும். பொதுவாக கவிதை குறித்த தீவிரமான ஒரு உரையாடல் என் வாழ்க்கையில் நடந்த பல சம்பவங்களோட மாதிரி. ஆனால் அந்த உரையாடல் நிகழ்ந்த இரவுகளை என்னால் மறக்கவே முடியல. ஏதோ ஒரு களிப்பு, ஏதோ ஒரு மகிழ்ச்சி, வாழ்க்கையில எதன் மூலமாகவும் பெற முடியாத ஒரு சந்தோஷத்தை, ஒரு அளப்பரிய ஒரு மன எழுச்சியை எனக்கு அந்த உரையாடல்கள் எனக்கு தந்திருக்கு. அதுல வந்து ஸ்ரீநேசன், கண்டராஜன் எல்லாருக்கும் ஒரு நாள் நல்ல ஞாபகம் இருக்கு. ஆம்பூர் சுரேஷ்க்கு ஒரு தடவை எங்க கல்யாணத்துக்கு வந்து இரவு முழுக்க நம்ம பேசுனது எல்லாருக்கும். ஆம்பூர் சுரேஷோடைய திருமணத்துக்கு வந்து அங்கிருந்து நம்ம வள்ளிமலை போன மறுநாள் சுரேஷ் திருமணத்துக்கு வேலூர் வந்தோம். வேலூர்ல இருந்து அப்படியே அந்த இரவு அந்த மறுநாள் காலையில அந்த மாலைய வள்ளிமலை போனோம் பயணம். கிட்டத்தட்ட வந்து 15 பேரா 15 பேர் இருக்கும். அப்படியே ஒரு நாள் முழுக்க அப்படியே அந்த மாதிரி ஒரு நாள் முழுக்க வெவ்வேறு இடங்கள் மலைப்பகுதிகளுக்கு போகிறது. அப்படியே அந்த காலத்தில் அது எங்களுக்கு நிறைய சாத்தியப்படுச்சு. அதே மாதிரி ஒரு தடவை தஞ்சாவூர் போகும்போது இலக்கியம் கொடுக்கும் ஒரு நாள் முழுக்க வந்து யவனிகா ஸ்ரீராம்லாம் பிறந்தா நாங்கள் வந்து அந்த தஞ்சாவூரில் நதிகள் வர குளிச்சுட்டு ஒவ்வொரு இடத்துலையும் குளிச்சுட்டு தாராசுரம் குளிச்சுட்டு பேசிக்கிட்டே போனோம். அப்படி ஒரு நட்பும் கவிதையும் மொழியும் எங்களுக்குள்ள ஏதோ ஒரு இடத்துல பிணைவு ஏற்பட்டு ஒரு மறக்க முடியாத அனுபவங்களை வந்து தந்திருக்குது. அந்த வகையில் ஸ்ரீநேசனுக்கு எனக்கும் மற்ற எல்லாரோட கூடுமானக்கும் இன்னும் கூடுதலாக நெருக்கமாக இருந்ததால இந்த தொகுப்புன்றது எனக்கு பர்சனலாக எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியும் வந்து ஒரு எழுச்சியும் வந்து கொடுக்கக்கூடியதாக இருக்கு. மட்டுமல்ல ஸ்ரீநேசனுடைய கவிதைகள் மேலே வந்து இருக்கு தீவிரமான ஈடுபாடும் உண்டு. என்ன காரணம்? அது 2 விஷயம். அப்போ வந்து அவருடைய கவிதைகளில் சட்டுன்னு மற்றவர் எல்லாரோட இருக்கக்கூடிய அம்சம் என்னன்னா, அவருடைய கவிதைகளில் அகத்தேடல், அந்த ஒவ்வொரு கவிதைக்குள்ளேயும் உள்முகமான அகத்தேடல் இருக்கு. அது வெளியில கவிதையாக்குன்ற முயற்சிகள் வந்து குறைவாகும். வடிவ ரீதியான ஒரு அமைதிக்கு அது தன்னியல்பாக அது தேடக்கூடியதாக ஒவ்வொரு கவிதையும் அமைச்சிருக்கு. இது வந்து அவருடைய கவிதைகளில் முதல் அவருடைய காலத்தின் முன் செடி அப்படின்ற தொகுப்புல இருந்தே அதை பார்க்க முடியுது அவருடைய கவிதைகளில். அதே சமயத்தில் ஒரு அசாத்தியமான ஒரு கற்பனையின் ஒரு 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 இது இருக்கும் அவர்கிட்ட. உதாரணத்துக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச அந்த அவருக்கு பிரதானமான அந்த நடுநிலவில் இயேசு சைக்கிள் அழைத்து செல்கிற அந்த கவிதை தான் வந்து அவருக்கு அந்த காலத்தின் ஒரு செல்ல மிகப்பெரிய அடையாளத்தை கொடுத்தது. அதுதான் அதை படிக்கும்போது எதனால அந்த கவிதை வந்து நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குதுன்னு சொல்ல முடியாது. அதுல வந்து ஒரு ஒரு இளைஞருக்கான நமக்குள்ள இருக்கக்கூடிய விகல்பமான சில விஷயங்களும் இருந்தாலும் ஆனா அது இல்லை. அதுல வந்து ஒரு நிலக்காட்சி பெரும்பாலும் என்னுடைய கவிதைகளில் மிகப்பெரிய காரணம் வந்து வேற மற்றவருடைய கவிதைகளில் சொல்லப்படாத ஒரு நிலக்காட்சிகள் வந்து
வெறும் ரொமான்டிசிஸ்ட் கவிதையில் இருக்கக்கூடிய இயற்கை வர்ணனை போல அல்லாம பாத்திரங்களுடைய வாழ்வியல், பாத்திரங்களுடைய பிரச்சனைகளோட சேர்ந்து அந்த நிலக்காட்சியுடைய விவரிப்பு தான் ஸ்ரீனிவாசனுடைய மிகப்பெரிய பலமா இருக்கு.